இதை வந்து ஸ்கின் கேர் ஆயில்னு சொல்கிறதா, இல்லை மேஜிக் ஆயில்னு சொல்கிறதா, இல்லை கோல்டன் க்ளோ ஆயில்னு சொல்கிறதா? நீங்களே பாருங்கள், இந்த ஆயிலோட கலர் எப்படி ஒரு கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஆயில் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னா, கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ, இது 3 தான் தேவை. இதோட தோலை வந்துட்டு எடுத்துருங்க. தோல் நமக்கு தேவையில்லை. தோல் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு துருவி வச்சுருங்க. துருவி போட்டோம் அப்படின்னா தான் நல்லா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது கூட இன்னொரு ட்ரை ஃப்ளார்ஸ் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னா ரோஸ் பெட்டல்ஸ், ஆவாரம் பூ, இது 2 தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சில்வர் பாத்திரம், இரும்பு கடாய் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் மரச்செக்கு எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்துட்டு சூப்பர் பெனிஃபிட் கொடுக்கும். கேரட் வந்து நம்மளோட ஸ்கின்னை பயங்கரமாக பிரைட்டன் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு கேரட் இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் டெய்லி ஒரு கேரட் சாப்பிடுங்க, உங்களோட ஸ்கின் சூப்பர் க்ளோவாக மாறிடும். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பீட்ரூட் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இருக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம எடுத்ததுமே இப்போ நிறையா வந்துட்டு போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அந்த எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து வந்து பொட்டேட்டோ வந்து கேட்டதுமே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். நீங்கள் இதை பவுடராக யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஆயிலில் யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் ஆயிலில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு பிரைட்டனாக இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து இதை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா வெந்து இதோட எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் இறங்கணும். நல்லா வெந்து தான் வரணுமோ ஒழிய கொஞ்சம் கூட கருகக்கூடாது. அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறது. இந்த ஆவாரம் பூ இல்லைன்னா நீங்கள் ஸ்கின் கேர் ஆயிலே ரெடி பண்ணாதீங்க. நீங்கள் சும்மாவே இந்த பூவை அரைச்சி அப்படியே ஃபேஸில் போடுங்க, உங்கள் முகம் அப்படி ஜொலிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டாக்கும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்துட்டு சூப்பராக சாஃப்டாக மாறிடும். இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏன் கருக வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது கருகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து வேறு மாதிரி மாறிடும். நேச்சுரலான அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதிலேருந்து கிடைக்காது. அந்த கருகின ஸ்மெல் வந்துட்டு நமக்கு கொஞ்சமாவது வந்துட்டு வரும். அதுக்காக தான் வந்துட்டு கருகக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதில் வந்துட்டு விட்டமின் இ ஆயிலும் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சேர்க்கலை. விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு எல்லா மெடிக்கல்லும் கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஏன் வந்துட்டு சேர்க்கலை அப்படின்னா, விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால எனக்கு வந்துட்டு லைட்டாக இருக்கணும், இந்த ஆயில் வந்துட்டு லைட் வெயிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த விட்டமின் இ வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்படி ஆட் பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது ஒருத்தவங்களுடைய மைண்ட் செட் பொறுத்தது. இப்போ இந்த ஆயில் வந்துட்டு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆயில் வந்துட்டு சூப்பராக இப்போ நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதை எப்படி வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணுறேன், எப்படி இதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் ஹீட்டோடு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.